தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமானுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி, நீதிமன்றமே போற்றி பாராட்டிய சம்பவம் குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். இது யாருமே முன்னெடுக்காத ஒரு விடயம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பல விடயங்களை மக்களுக்காக இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அதை உணரவில்லை என்றாலும் அவர்களுக்காக போராட வேண்டும் என்பதற்காக களத்திற்கு வந்தவர்கள் விட்டு செல்லாமல் இன்னும் அங்கே இருக்கிறார்கள். பெருமளவுக்கு ஊடகங்கள் காட்டுவதில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சியுடைய செய்திகளையும் நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய சாதனைகளையும் அடுத்தவரிடம் பகிர்வது தான் தமிழ் தேசியம் வெல்வதற்கான ஒற்றை தீர்வாக இருக்கும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் நான் நம்புகிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சார்பாக தொடரப்பட்ட ஒரு வழக்கில் நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கு. அது என்ன விடயம் அப்படின்னா, மீனவர்களுக்காக மீன்பிடி தடை காலத்தில் ரூபாய் 20,000 உயர்த்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அதில் இன்றைய தினம் அரசு தரப்பு வாதத்தையும் அரசு தரப்பு வாதத்தையும் நீதிபதியை கேட்டு உடனடியாக தமிழக அரசு மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் தொகையாக 20,000 ரூபாயை வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை கொடுத்தாரு. அது மட்டும் கிடையாதுங்க, நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அந்த மக்களுக்காக வந்து பேசுவது அப்படிங்கிறது பாராட்டுதற்குரியது. உங்களை நான் பாராட்டுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய மீனவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தீரன் திருமுருகன் நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞராக இருக்க அவர் இந்த மாபெரும் சம்பவத்தை செய்திருக்காருங்க. இந்த நிகழ்வை பெருமளவுக்கு யாரும் பதிவு பண்ணலனாலும் நம்ம சொல்கிறோம். இதற்கு முன்பு இந்த வாதத்திலே பார்த்திங்கன்னா பல விஷயங்களை முன் வச்சு தாவேக அரசு பார்த்திங்கன்னா நாள் கடத்துறதுக்கான முயற்சியை முன்னகரத்தை பார்த்தாங்க. ஆனால் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த விஷயத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டுள்ள அந்த விடயத்தை பதிவு செய்கிறாங்க. பக்கத்து அண்டை மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா 8,000 10,000 இல்லைங்க, 20,000 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோவா முதற்கொண்டு இந்த விஷயம் நடக்குது. அப்போ நீங்களும் உங்களுடைய வாக்குறுதிகளில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் அதை கொடுத்து தானே ஆகணும். அதற்கு மேலே கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய கட்சி சார்ந்த விடயம். ஆனால் அது நீங்கள் கொடுத்துருக்கீங்கிறத நீதியரசர் அவர்களை எடுத்து சொன்னது, நாம் தமிழர் கட்சி பதிவு செய்த அந்த விடயத்தை பற்றி பேசியது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது.